இன்றைக்கி நம்ம ஏவிஎம் ஸ்டோரில் கொத்தமல்லி தழை தொக்கு எப்படி செய்ய போகிறோங்கிறத பார்க்க போகிறோம். நம்ம தொக்கு வெரைட்டிஸ்லாம் செஞ்சு எல்லாருக்கும் கொடுத்துட்ருக்குறோம். அதில் இன்றைக்கி கொத்தமல்லி தழை பார்க்க போகிறோம். வடைச்சட்டி வச்சு நல்லெண்ணெய் 1/4 லிட்டர் ஊற்றிட்டு ஒரு 20-25 மிளகா காம்பை கிள்ளிட்டு அதை போட்டு நல்லா செவக்க வறுத்துடணும். அதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவு பூண்டு போட்டு அதையும் நல்லா செவக்க வறுத்த வாட்டி நல்லா அலசி உணர்த்தி எடுத்து வச்சுருக்கிற கொத்தமல்லி தழை இது நான் 4 கட்டு வாங்கியிருக்கேன். அந்த 4 கட்டையும் போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு அது கூட சேர்த்துக்கணும். உப்பு சேர்த்து வணக்கி நல்லா இலை சுருளுற அளவுக்கு வணக்கி எடுத்து ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் போட்டு கெட்டினா கரைச்சி வச்சுருக்கிற புளியை அது கூட தேவையான அளவு சேர்த்தி அது கூட கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி கொஞ்சம் நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் மறுபடியும் வடைச்சட்டி வச்சு மறுபடியும் 1/4 லிட்டர் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுட்டு உடைச்ச உளுத்தம்பருப்பு கொஞ்சம் போட்டுட்டு செவந்ததுக்கப்புறம் கடலைக்கொட்டை நம்ம நிலக்கடலை கொஞ்சமாக போட்டு அதுவும் செவந்ததுக்கப்புறம் பூண்டு ஒரு கைப்பிடி அளவு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா செவந்ததுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காயம் போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற கொத்தமல்லி தழையை அதில் கொட்டி நல்லா வதக்கணும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு பொறுமையாக அடி பிடிக்காமல் வணக்கணும். நல்லா வணக்கி எண்ணெய் கசிஞ்சு வர்றப்போ கொஞ்சமாக வெல்லம் போட்டு கடுகு வெந்தயம் ஏற்கனவே வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கோம், அது 1 ஸ்பூன் போட்டு இறக்கி வச்சிட்டிங்கன்னா கொத்தமல்லி தழை தொக்கு ரெடி ஆயிடும். இது சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி, தயிர் சாதம், வெரைட்டி ரைஸுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். உங்களுக்கும் வேணும்னா வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். நம்மக்கிட்ட புதினா தொக்கு, கொத்தமல்லி தழை தொக்கு, புளி தொக்கு அதாவது புளியோதரை தொக்கு, அப்புறம் சின்ன வெங்காய தொக்கு, கருவேப்பிலை தொக்கு, பிரண்டை தொக்கு இது எல்லாமே நம்மக்கிட்ட கிடைக்கும். வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இடையில நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கும்போது நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டு நமக்கு ஏதாவது உப்போ காரமோ புளிப்போ பத்தலைனாலும் கொஞ்சம் கூட சேர்த்திக்கலாம், தப்பு கிடையாது. இந்த அளவுக்கு சுண்டி வரணும். 4 கத்தை கொத்தமல்லி தழை போட்டதுக்கு நமக்கு இவ்வளோண்டு தான் கிடச்சிருக்கு. நம்ம நிறைய ஆர்டர் வர இன்னும் நிறைய செய்வோம். இப்போ நமக்கு வந்திருக்க ஆர்டருக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம செஞ்சிட்ருக்கோம். இது இல்லாமல் நம்மக்கிட்ட மசாலா பொடியும் 30 வெரைட்டி இருக்குது. நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணுங்கள்.